ஆம் தருகிறதையும் தருகிறதும் தருகிறதும் தருகிற தருகிறது தருகிறதும் தருகிற நம் நம் தருகிற எனக்கு கவிழ்ந்த முதல் ஆசை வந்தது அந்த கோயில்ல தேதிகளுக்கு போனீங்கன்னா நல்ல பாட்டு எல்லாத்தையும் வாசிக்கிறேன். அந்த நேரத்தில் பார்த்தா எனக்கு கவிழ் வாசிக்கணும்னு ஒரு ஆசை வந்தது. சினிமா பாட்டு முதல்ல கேட்டது வந்து கண்ணோடு காண்பது. இதான் முதல் தடவை நான் மகளிர ரெண்டையும் செய்கிறேன். கண்டிப்பா பல வரும்னு எனக்கு தெரியும். பம பனி பம பனி பம கமப சகசனி பனி பம கம கமப பம பனி பம பனி பம கமப சகசனி பனி பம கம கம தக்ர 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 கண்டிப்பா உற்சாகம் தேவை. சினிமா பாட்டோட கணக்க பாட்டோட இருக்கும். இப்ப காதலிக்கும் பெண் பாட்டுல வந்து ஒரு நல்ல ஐகானிக்கான செக்ஷன் ஒன்று இருக்கு. சரியான சிம்பிளான இது தமிழ்ல அது வரும். ரெண்டு மட்டும்தான் போகும். அந்த பாட்டை கேட்டு எனக்கு விருப்பம். அந்த பாட்டை ஒரு நான் பாடி காட்டுறேன். கிட்ட வந்து தட்டுன்னு கேட்டாதையா தவிர அது கேட்டா தட்டும் விரல் சின்ன நூலை தன்னோடு சேர்ந்து கொள்ளூசி அந்த சங்கதி என்ன யோசி என்னடி பண்ணுது சிங்காரி இப்படி அழியாரி உன்மீது கண்களில் உள்ளாது எப்பவு உள்ளாது பார்த்திலே பூதலின் புரிதிட. இந்த பாட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ஒட்டகத்தை கட்டிக்கோண்டு இதுல ரிதம் கொஞ்சம் கவிதைக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். கண்ணே என் முன்னே கடலும் துள்ளாது பெண்ணே நான் துண்டில் போட்டால் நீ தப்பாது. கண்ணே என் முன்னே கடலும் துள்ளாது பெண்ணே துண்டில் போட்டால் நீ தப்பாது. உள்ளங்கை தேனே கல்வர் நானே கல்வரை கொள்ளை கொண்ட கள்ளி நீதானே. பொன் கொண்டதுண்டு பெண் கொண்டதில்லை அங்கம் சொந்தமானால் தங்கம் தேவை. கட்டிக்கோ கட்டியாக ஒட்டிக்கோ கவட்ட பொட்டு காடு துணைக்க ஒட்டிக்கோ கவட்ட பட்டிக்கோ விட வேண்டும் மச்சத்தை தொட வேண்டும் முச்சத்தை அதிகாலை சேலை சொல்லுமடி நெஞ்சத்தை கட்டிக்கோ ஆனா இந்த பாட்டோட நான் வந்து நான் போன வருஷம் வந்தது. அதுக்கு பேர் சிங்கிள் சிங்காரி. சிங்கிள் சிங்காரி சிரிச்சுட்டு போறாளே மான் போல் துள்ளிக்கிட்டு ஓடி திரிகிறா. ஆனா இந்த பாட்டுல
தகுதியும் தூக்கி போடுவோம்னு தகுதியும் போட்டு விட்டேன். அடம் போட்டு போற பிள்ளை பாம்பு போல வளையிருக்கே அதறவனா இருக்கேன் வந்து உரசுமா. அடம் போட்டு போற பிள்ளை பாம்பு போல வளையிருக்கே அதறவனா இருக்கேன் வந்து உரசுமா. உன்னை பத்தியில நெஞ்சும் படபடக்குது ஜோடி சேர்ந்துக்கலாம் நீங்க பாருங்க. ஆசை எங்கிட்டு ஐசா வைக்கிறீங்க குழுவில நடுவில் நம்ம கட்டி பிடிக்கல. சிங்கிள் சிங்காரி சிரிச்சிட்டு போறாளே மான் போல் துள்ளிக்கிட்டு ஓடி திரியா. இந்த பக்கம் இருக்கும் பொண்ணு கொடுக்கிற எனக்கு கண்ணு தாங்க முடியலையே பொண்ணுங்க சேட்டதான். நன்றி வணக்கம். வணக்கம். இப்போ என்னென்னா மேடையில் உங்களோட ப்ரோக்ராமை பார்த்துட்டு உங்களை ஒரு தனியாக இங்கே கூட்டி கொண்டு கதைக்கோன் பண்ணிட்டு எனக்கு ஒரு விருப்பம் இருந்தது. பட் என் பேர்ட்டு வந்ததுக்கு மிக நன்றி. இந்த பேர் வந்து சுரேஷ். உங்களோட பேர் என்ன ஃபுல் பேர்? என் பேர் ரெம் கவிதன். வணக்கம். பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். ஒரு மீடியாவில் ஒரு தனிப்பட்ட ஆள் இருந்தாலும் உங்களை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு பெருமையாக இருக்குது. அந்த வகையில் நீங்கள் பிறந்து வளர்ந்தது இங்கே? இங்கே தானோ. அம்மா அப்பா இலங்கையிலேருந்து பிறந்தது வந்து இங்கே வளர்ந்தவ? அங்கே இலங்கையில் தான் பிறந்தவை. நான் இங்கே தான். நீங்கள் இங்கே வளர்ந்தவ, நீங்கள் இங்கே பிறந்தீங்க. ஓகே. என்னென்னு உங்களுக்கு மேலே இந்த ஒரு ஒரு மியூசிக்கில் இப்படியான ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு மேளத்தை அடித்து கொண்டே பாடுவதுன்றதை நான் இன்றைக்கு தான் ஒரு வித்தியாசமான ஒரு ரசித்து பார்த்த மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருந்தது. அது இன்றைக்கு தான் நான் முதல் முறை நான் மேடையில் பண்ணியிருக்கிறேன். அப்படி மற்றபடி நீங்கள் பாடைக்கு வந்து முதலாவது வந்து நான் ஆடியன்ஸை பார்த்தேன். எல்லாருமே மயங்கிட்டாங்க. ஒற்றுதரும் கூட அந்த நோம்பலாக காய்ச்சி கொண்டிருப்பாங்க தெரியும் தானே, கதையெல்லாம் கட்டும். ஸோ அவ்வளோத்துக்கு உங்களோட அந்த அட்ராக்ஷனும் இருக்குது. இந்த கதைக்கிற விதங்கள் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ அந்த வகையில் இப்போ ஆர்வம் அப்படி இல்லை வந்துச்சுது அப்படி ஆரம்பிச்சிங்க? 7 வயசுலேருந்து நான் மேடையில் பாடி கொண்டு வாத்தியங்கள் வாசிச்சுருக்கிறேன். ஓகே. எனக்கு அந்த ஆரம்பத்தில் வந்து நான் முதல்ல சங்கீத கிளாஸும் மிருதங்க கிளாஸும் போனது. ஓகே. அது நினைக்கிறேன் சின்ன பிள்ளையில் இந்த அப்பா அம்மா சொல்லிவிடும் எல்லா கிளாஸுக்கும் விட்டது எது எனக்கு விரும்பினதோ அதுக்கு கேரி ஆன் பண்ண விட்டாரு. ஓகே. அப்போ நினைக்கிறேன் அதுக்கு சங்கீதம் மிருதங்கம் தானே எனக்கு அது இன்ட்ரெஸ்டாக இருந்தது அந்த நேரத்தில். ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வளர வாத்தியங்கள் இருந்தால் என் அப்பா அம்மா 2 பேரும் நல்ல சப்போர்ட்டிவ் தான். ஆமாம். அப்போ அவை மியூசிக் ஏதாவது படிச்சிருக்கணுமா? அவை மியூசிக் ஒன்றும் படிக்க ஆர்வம் இருக்காது. ஆர்வம் இருக்கு. அப்போ தெரியும் தானே இப்போ காலநிலையிலான அவை இந்த நேரத்தில் அவை படிக்க முடியாமல் இருந்தது. ஆமாம் கரெக்டாக நாட்டில் மேலே அப்படி இங்கே வந்து கரெக்டாக. அப்போ அவையில் தான் நான் விரும்பினது எல்லாத்தையும் இப்போ சாக்ஸோஃபோன் பண்ண மாட்டா அப்பா உடனே கொட்டிட்டு போய் வேண்டியது வந்துடுவார் அடுத்த நாள். அப்படி தான் வீட்டில் எல்லாம். அப்போ நாங்கள் வருஷக்கணக்காக மியூசிக்கை வாசிட்டு வரேன். அதுக்குண்டு தனி ஒரு ஸ்டூடியோ இருக்குது வீட்டை. இப்போ அங்கே தான் நான் மியூசிக் எல்லாம் போடுறது வாத்தியங்கள் எல்லாம் வச்சுருக்கிறது. அப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது தான். அது மாத்திரம் இல்லாமல் எனக்கு அடுத்தது உங்களில் படித்து கொண்டது என்னென்னு சொன்னால் கஷ்டமாக இருக்கிறது வந்து ஆங்கிலத்தை போட கதைக்காமல் மிக்ஸ் பண்ணாமல் தமிழை தனியாக தொடர்ந்து கதைப்பதுன்றது சில கஷ்டமாக இருக்கிறது. இலங்கையில் கூட இப்போ யாழ்ப்பாணத்தில் போய் காய்ச்ச உடனே எல்லோரும் மடக்கிட ஆங்கில வார்த்தைகளை தான் கூட பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நீங்கள் உண்மையில் அவ்வளோத்துக்கு பயன்படுத்தவே இல்லை. அதை கண்டு உங்களுக்கு அப்படியுமே அது நான் தெரிஞ்சு பண்ணல. நான் கதைக்கும் போதே நான் ஆங்கிலத்தில் பெருசாக நான் இதுக்குள்ள கோக்குறேன். ஆனால் முந்தி நான் சின்ன வயசுல எனக்கு ஞாபகம் இருக்குது தீபம் டிவியோ ஏதோ ஒரு டிவி சேனலில் இந்தியாவில இருந்து ஒரு கேம் ஷோ ஒன்று போடுவாங்க. அதில் வந்து என்ன இங்கிலீஷில் கதைக்காம ஆங்கிலத்தில் கதைக்காம இருந்தால் அவங்களுக்கு காசு தருவாங்களே. அது கேம் மறந்துட்டேன். ஆனால் நானும் அப்பா அம்மா அதை பார்த்தோன்னா அப்பா என்னோட விளையாடிட்டே இருப்பேன் அந்த விளையாட்டு. அதுலேருந்து பழகினது தான். இது நான் தெரிஞ்சு பண்ணுறேன்னு ஒன்றும் இல்லை. இங்கிலீஷை பாவிக்கிறேன்னா நான் பாவிப்பேன். ஆனால் அதை நான் அப்படியே அலைஞ்சாரிங்கள் அதை எடுத்து சேர்க்குறீங்களோ மகிழ்ச்சியான விடையோ. இப்போ சேலஞ்சாக இல்லை, அந்த நேரத்தில் நான் ஒரு சேலஞ்சை தான் விளையாடுறேன். தனிப்பட்ட ரீதியில் வேறு என்ன செய்கிறீங்க? படிக்கிறீங்களா அல்லது வேலை செய்கிறேன் ஃபுல் டைம்? நான் நீங்கள் வேலை செய்கிறீங்க. என்ன வேலை செய்கிறீங்க? டாக்டராக இருக்கிறேன். நீங்கள் டாக்டர்? ஓகே ஓகே. எந்த ஹாஸ்பிட்டல்? நான் இப்போ ஹமஸ்மித்தில் வேலை செய்கிறது. ஹமஸ்மித்தில் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருக்கிறீங்க. என்ன ஸ்பெஷலிஸ்ட் ஏதாவதா அல்லது? இப்போ நான் ட்ரைனிங்கில் தான் இருக்கிறேன். இப்போ நான் ஐசியூவில் வேலை செய்கிறேன். நான் அது இன்னும் ட்ரைனிங் அடுத்த வருஷம் தான் ஆரம்பிக்க போகிறேன். ஓகே. வாழ்த்துக்கள். டாக்டரில் என்ன நீங்கள் விரும்பி செய்தீங்களா அல்லது? அதுவும் விரும்பி தான் செஞ்சது. ஏன் உங்களுக்கு டாக்டரில் விருப்பம் வந்தது? யோசிச்சு பார்த்தேன்னு ஒரு 16 வயசில் தான் எல்லாத்தையும் சூஸ் பண்ணுறது நாங்கள் இங்கே இந்த நாட்டில்.
ஆனால் 16 யோசிச்சு பார்த்தேன் எந்த வேலையை செஞ்சால் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக இருக்குமுண்டு. எனக்கு சில நேரம் கவனம் வந்து கடை நேரம் ஒரே விஷயத்தில் இருக்காது. அப்போ நான் மெடிசினில் வந்து ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக இருக்கும், போர் அடிக்காதுன்ற நினைச்சு நான் அதை எடுத்தது. அதை விட உங்களுக்கு செலவில் அது வழியில் தெரியாமல் இருக்கும். நான் உண்டை வந்து வரைகிறேன்டா நீங்கள் அந்த மக்களுக்கு சேவை செய்யணுமென்று விருப்பம் கொண்டு உங்களுக்கு கொண்டு இருக்கு. அதை விட மக்களுக்கு ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கணும். என்ன நீங்களே இப்போ இதை செய்கிறது வந்து மக்களை மகிழ்விக்கிறதுக்கு தான் நீங்கள் செய்கிறீங்களா, அது உங்களுக்கே தெரியாமல் இருக்குமென்று நான் நினைக்கிறேன். அது இப்போ இந்த வேலையை பற்றி நீங்கள் என்ன விஷயம் உங்களுக்கு கூட விருப்பம்னு நீங்கள் கேட்டீங்களாண்டா அதை தான் நான் சொல்லுவேன். எனக்கு 16 வயசில் அப்படி எனக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு யோசனை இருந்தது. ஆனால் எப்படி உதவுறது, எப்படி இப்போ ஒரு அது சிம்பிளாகவும் இருக்கலாம். இப்போ சும்மா யாராவது ஒரு ஆள் இப்போ வருத்தத்தோட வரும்போது என்ன வருத்தம் விளங்கப்படுத்துறதுலேயே ஒரு சந்தோஷம் இருக்குது. இந்த அவைகளுக்கு விளங்கினால் நல்ல விஷயம் தானே. இப்போ அவையோட உடம்பு அவையில் காக்குறதுக்கு இன்னும் அவையில் ட்ரை பண்ணி கொண்டிருப்பேன். நம்ம இப்படி என்னத்தை சாப்பிட்றது, என்னத்தை சாப்பிடக்கூடாது, எப்படி மருந்து எடுக்கணும், எந்த மருந்து என்ன செய்யணும்னு தெரிகிறது எல்லாம் நல்ல விஷயம் தான். அப்போ அது உண்மைதான். அது கண்டிப்பாக நான் புரிஞ்சு கொள்கிறேன் உங்களுக்கு. ஏன்டா நீங்கள் ஈவன் உங்களோட மேடையில் நீங்கள் உங்களோட ப்ரெசன்டேஷன் எல்லாமே வந்து நீங்கள் யூ ஆர் கமிட்டட். இப்போ நான் மியூசிக்கில் வந்து நான் ஒரு இந்த வருஷம் பாடுறதுக்கு ஒரு 6 கணக்க பாட்டுகள் இருக்குது ரெடியாக. ஆனால் நானே எழுதி நானே மியூசிக் போட்ட பாட்டுகள் அடுத்தபடியாக பாட்டு எழுதிருக்கிறீங்க. எழுதுறேன் நானும். நல்லா இருந்தது அந்த பாட்டு ஒன்று நல்லா செய்வீங்க. மற்ற நீங்கள் ஸ்டோரி ஃபார்மில் நான் மேலே அந்த ஒரு கதையோடு நீங்கள் செய்தால் நல்லா இருக்குமென்றதுன்ற கருத்து. அது மாத்திரமில்லை, அந்த ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. கதையும் சொல்லி நீங்கள் அந்த மேளம் எல்லாம் போய் அறிமுகம் பண்ணி கொடுத்தீங்க. அந்த மேளம் என்றால் என்ன மேலே அதெல்லாம் நான் ஒரு வித்தியாசமாக பார்க்குறேன். அது இந்த நாட்டில் இருக்கிறதுனால தான் அது வார நினைக்கிறேன். எல்லா நாட்டுக்கும் அது தேவைப்படலாமென்று நான் பார்க்குறேன். என்று சொன்னால் இந்த மேளத்தில் மேலே அந்த அதில் ஒரு வைப்ரேஷன் இருக்குது. சரியா? இப்போ நீங்கள் அதெல்லாம் அறிமுகப்படுத்தி அது மேளம் மட்டும் இல்லை. இப்போ எனக்கு வந்து இப்போ எல்லா நாட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் எனக்கு நல்ல விருப்பம். எனக்கு தவிலில் வந்து இப்போ சின்ன வயசுலேருந்தே நல்ல விருப்பம் எனக்கு தவில். ஆனால் இப்போ கணக்கு பிள்ளைகளுக்கு தவில் நீங்கள் என்னென்னு சொன்னீங்கன்னா அவளுக்கு தெரியாது என்ன தவில்ண்டு. அப்போ அப்படி ஆக்கள் என்ன தவில் என்ன இது என்னன்னு கேட்குறதுனால தான் எனக்கு அந்த எல்லாத்தையும் கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் ஒரு பிரச்சனையும் இருக்காது நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது. இசைன்றது கடல் தானே. இசைன்றது கடல். மற்றது டாக்டர் கூட எல்லாமே வந்து எல்லா துறையுமே வந்து நீங்கள் ஆல்வேஸ் தொடர்ந்து லேர்ன் பண்ணி கொண்டே தான் இருக்கணும். அதை நினைட்டு முடித்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் ப்ரோக்ராம் நடக்குது தேடுவாங்க. மகிழ்ச்சி. சரி, நன்றி.